வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 40க்கு 40 நிகழ்ச்சியை வழங்குவதற்காக அமலா ராஜேந்திரன். உங்கள் தொகுதி தேர்தல் களத்தை படம் பிடித்து காட்டும் நிகழ்ச்சி இது. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி விருதுநகர். காமராஜர் பிறந்த மண். அரசியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே பெரும் பங்களிப்பு செய்துள்ள இந்த தொகுதி பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இப்போது. வானம் பார்த்த கரிசல் பூமி விருதுநகர் தொகுதி. பெயர் சொல்லும் அளவில் பெரிய ஆறுகள் இல்லை. மழைக்காலங்களில் ஓடும் வைப்பாறு, அர்ஜுனா நதி, குண்டாறு போன்றவை ஓரளவு பாசன தேவையையும் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கின்றன. ஆனாலும் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு விவசாயமும் அது சார்ந்ததுமே பிரதான தொழில். பருத்தி, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், திணை உள்ளிட்ட மானாவாரி பயிர்கள் விளைகின்றன. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே சந்தைக்கு பெயர் பெற்ற விருதுநகரில்தான் இன்றும் எண்ணெய் வகைகள் மற்றும் பருப்பு வகைகளுக்கு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த தொகுதியில் உள்ள சிவகாசி இந்தியாவிற்குள் இருக்கும் குட்டி ஜப்பான். 850 பட்டாசு ஆலைகள் மூலம் சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் நகரம். சிவகாசி, சாத்தூர் பகுதிகளில் செயல்படும் 100க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி ஆலைகளும் இந்த தொகுதி மக்களின் வேலைவாய்ப்புக்கு ஆதாரமாக விளங்குகின்றன. நெசவுக்கு பெயர் பெற்ற அருப்புக்கோட்டையும் இந்த தொகுதியில்தான் வருகிறது. மதுரைக்கு அருகில் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் முருகனும் விருதுநகர் தொகுதியைச் சேர்ந்தவர்தான். ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய தியாகி விஸ்வநாததாஸ், மதராசு மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட கோரி உயிர்விட்ட தியாகி சங்கரலிங்கனார், கிங் மேக்கர் காமராஜர் ஆகியோர் விருதுநகர் தொகுதியைச் சேர்ந்தவர்களே. சாத்தூர் காரச்சேவும் விருதுநகர் எண்ணெய் பரோட்டாவும் இந்த தொகுதியின் சுவை பேசுகின்றன. திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த தொகுதி. இதில் எம்எல்ஏ தகுதி நீக்கத்தால் சாத்தூரில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. எம்எல்ஏ போஸ் இறந்ததால் திருப்பரங்குன்றம் தொகுதி காலியாக உள்ளது. வழக்கை காரணம் காட்டி அந்த சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. மற்ற 4 தொகுதிகளில் விருதுநகரிலும் அருப்புக்கோட்டையிலும் திமுக எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். சிவகாசி தொகுதி எம்எல்ஏவாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும், திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும் இருக்கின்றனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் 14,59,316 வாக்காளர்கள் உள்ளனர். விருதுநகர் தொகுதி முன்பு சிவகாசியாக இருந்தபோது 1967 சுதந்திரா கட்சி வெற்றி பெற்றது. பின்பு காங்கிரசின் ஜெயலட்சுமி தொடர்ந்து 2 முறை வென்றார். அதற்கு பின் அதிமுக தொடர்ந்து 4 முறை வென்றது. இதில் சவுந்தரராஜன் மட்டும் 2 முறை வென்றார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 1998 மற்றும் 1999 ஆண்டு தேர்தல்களில் வென்று மக்களவைக்கு சென்றார். 2004 மதிமுகவின் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் வென்றார். 2008 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் சிவகாசி விருதுநகரானது. அதன் பின் நடந்த தேர்தலில் காங்கிரசின் மாணிக்கம் தாகூர் எம்பி ஆனார். கடந்த தேர்தலிலும் மாணிக்கம் தாகூரையே காங்கிரஸ் களமிறக்கியது. பாஜக கூட்டணியில் மதிமுக சார்பில் வைகோ போட்டியிட்டார். டி. ராதாகிருஷ்ணன் அதிமுக வேட்பாளரானார். திமுக சார்பில் ரத்னவேலு வேட்பாளரானார். முடிவில் 4,06,694 வாக்குகள் பெற்று அதிமுகவின் டி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 1,45,551 வாக்குகள் வித்தியாசத்தில் வைகோ தோற்றார். அப்போதைய எம்பி மாணிக்கம் தாகூருக்கு 4ஆம் இடமே கிடைத்தது. குட்டி ஜப்பான் சிவகாசியை கொண்ட தொகுதி விருதுநகர். வேலை கிடைக்கவில்லை என்ற குரலையே கேட்க முடியாத சிவகாசியில் இன்று வேலை கிடைக்காதா என்ற குரலே ஒலிக்கிறது. குட்டி ஜப்பானின் திடீர் சரிவுக்கு காரணம் என்ன? விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சிபிநந்தன். விருதுநகர் மக்களவை தொகுதியில் உள்ள சிவகாசி ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித்தரும் பட்டாசு சந்தையாக விளங்கி வந்தது.
நாட்டின் ஒட்டுமொத்த பட்டாசு தேவையில் 95 விழுக்காட்டை சிவகாசி பட்டாசு ஆலைகளே பூர்த்தி செய்து வந்தன. சீன பட்டாசு வரவால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டிருந்த சிவகாசி பட்டாசு தொழில் தற்போது பசுமை பட்டாசு வடிவத்தில் நிரந்தரமாக முடங்க தொடங்கிவிட்டது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 150 ஆலைகளில் 40 விழுக்காடு பட்டாசு தயாரிப்பு பணிகளே நடைபெற்று வருகின்றன. 100 விழுக்காடு இயங்கக்கூடிய இந்த பட்டாசு ஆலையின் கதவுகள் இப்போ 40% மட்டுமே இயங்குது. 60% மூடியே கிடக்கு. சில கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொண்டு பட்டாசு ஆலைகள் இயங்க தொடங்கியிருக்காங்க. இந்த ஆலை வழக்கம் போல முழு வீச்சில் எப்பொழுது செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வினாவாக மாறியிருக்கு பட்டாசு உற்பத்தியாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள் மத்தியில். உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சிவகாசி, சாத்தூர் பகுதிகளில் இயங்கி வந்த 1070 பட்டாசு ஆலைகள் கடந்த 3 மாதங்களாக மூடியே கிடந்ததால் மாற்றுத் தொழிலை தேடி சிவகாசியை விட்டு மக்கள் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேலை செய்யும்போது எல்லாம் வண்டி, டிவி, பிள்ளை பீஸு, சாப்பாடு எல்லாமே ஓடும், சீட்டு போடுவோம், எல்லாம் செய்வோம். வேலை இல்லாத நேரம் எல்லாமே கெட்ட முடியல. கடன்காரங்க கடன் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டேங்காங்க. நாங்கள் 3-4 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ முதலாளிமார்கள் எங்களுக்கு 15 செலவு கொடுப்பாங்க, செய்வாங்க. 1000-500ன்னு சாப்பாட்டு கொடுத்து உதவுனாங்க. வீட்டுக்காரரும் நான் தான் வேலை செய்கிறோம். வேலை இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பீஸ் எல்லாம் கட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து 2000 ரூபாய்க்கு வேலை செய்வோம். வீட்டுக்காரர் 2000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு 1500 இப்படி வேலை ஆகும். 2 பேருமே வேலை இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. சாப்பாடு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கடந்த 3 மாதங்களாக பட்டாசு தொழிலை நம்பியிருந்த சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வந்த நிலையில் மாற்று முறையான பசுமை பட்டாசையும் தயாரிக்க தாங்கள் தயாராகவே இருப்பதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பசுமை பட்டாசு தயாரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இன்னும் கோர்ட்லேருந்து எப்படி வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு இன்னும் முடிவாக தெரியல. அது கொஞ்சம் சீக்கிரம் சொன்னாங்கன்னா இந்த கிளைமேட்டு, வெயில் கிளைமேட்டுக்கு நாங்கள் சீக்கிரம் தயார் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மழை கிளைமேட் வந்துருச்சுன்னா எங்களுக்கு அந்த சரக்கு செய்கிற கொஞ்சம் தாமதமாகும், சரக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட்டாசின் உப தொழிலான காகித ஆலைகள், வெடிபொருள், மருந்து மற்றும் ரசாயன உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், அச்சு தொழில் சார்ந்தோர் என சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் மறைமுகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வருஷம் ரொட்டீனாக வர எங்களுக்கு வேலைகளில் வந்து ஒரு 50% வேலை கூட எங்களுக்கு வரல இந்த வருஷத்தில் வந்து. காரணம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இந்த பசுமை பட்டாசு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் பெருசாகி இங்கே ஒரு தீபாவளிக்கு அப்புறம் இங்கே ஒன்றும் வேலையே வரல. எங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து ஒரு 4 5 நாள் வரைக்கும் வேலை வரும், ஃபயர் ஒர்க்ஸ் சம்மந்தமான வேலைகள் வந்து. இப்போ அந்த பிரிண்டிங் வேலை சுத்தமாக எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நாங்களும் எங்களுக்கு ஜாப் வந்து வெளியிலேருந்து ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு லோன், ஆளுக சம்பளம், வாடகை, கரண்ட்டு, இது எல்லாமே எங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சிவகாசி முழுவதும் உள்ள பிரிண்டிங் நிறுவனங்களில் 50% அச்சுப்பணி முடங்கி உள்ளது. வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற அறிவிப்பு பலகை தொங்கும் ஆலைகளில் எல்லாம் இன்று பூட்டுகளே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கந்தக பூமி உழைப்பால் உயர்ந்த ஒரு நகரம். இங்க பட்டாசு துறையை சார்ந்த உப தொழில்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கு. அதில் முதன்மை பெறுவது இது போன்ற அச்சக தொழில் தான். இங்க நாட்காட்டி முதல் விசிட்டிங் கார்டு வரை ஏராளமான பணிகள் நடந்தாலும் பட்டாசு துறைக்கு இவர்கள் அச்சிட்டு கொடுக்கக்கூடிய இது போன்ற லேபிள்களுக்கான பணிகள் தான் முதன்மை பெறுது. இப்ப பட்டாசு ஆலைகள் முடங்கி கிடக்கின்றன. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் இதன் உப தொழில்களிலும் எதிரொலிக்கிறது. பட்டாசு துறையில் பிறக்கக்கூடிய விடியலே இவர்களுக்கான விடியலாகவும் அமைய போகிறது. இந்த தேர்தல் நேரத்திலாவது தங்களுக்கான விடியல் பிறக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் ஒட்டுமொத்த சிவகாசி வாழ் தொழிலாளர்கள். விருதுநகர் தொகுதியில் பட்டாசு மட்டுமல்ல, பருப்பு வர்த்தகம், நெசவு, பேனானிப் தயாரிப்பு மற்றும் விசைத்தறி கூடங்களிலும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உள்ளன. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கோ எம்எல்ஏ இல்லாததே பிரச்சனையாக இருக்கிறது. தொகுதி முழுவதும் சென்று எமது செய்தியாளர் சிபினந்தன் தொகுத்த பிரச்சனைகள் பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சத்தான சமையலுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது இந்த பருப்பு வகைகள் தான். இந்த விருதுநகர் இந்த பருப்பு தொழிலுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கு. 150 நிறுவனங்கள், 250 வியாபாரிகள்னு இந்த ஒட்டுமொத்த விருதுநகரின் கந்தகத்தன்மை தான் இந்த பருப்பு விலைக்கான விலையையும் நிர்ணயம் செய்யுது.
இந்த பருப்பு வியாபாரத்தில், பருப்பு வணிகத்தில் ஒரு முறையற்ற தன்மை இருப்பதால் திடீர்னு விலை உச்சம் தொடுகிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய சில ஒழுங்கற்ற நடைமுறைகளை மாற்றி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது இந்த தேர்தலை முன்னிட்டு ஒரு பெரும் கோரிக்கையாகவே இந்த கந்தக பூமியிலிருந்து எழுந்திருக்கிறது. வட இந்தியாவில் இருந்து பருப்பு வகைகளை கொள்முதல் செய்து அதனை தமிழகம், கேரள பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பது விருதுநகர் தொகுதிதான். மத்திய அரசின் ஒழுங்கற்ற கொள்கைகளால் பருப்பு விலையில் உயர்வும் சரிவும் ஏற்படுவதாக பருப்பு வியாபாரிகள் கூறுகின்றனர். அரசு ரேஷன் கடைகளுக்கு சரக்கு வாங்குறாங்க. இதை அப்படின்னா மொத்தமாக வாங்குறாங்க. ஒரு பார்ட்டிகிட்டேருந்து வாங்குறாங்க. அதை அதாவது அந்தந்த ஏரியா வியாபாரிகள்கிட்டருந்து வாங்கணும். இது மாதிரி முட்டைக்கு எப்படின்னா இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு டெண்டர், அதாவது எப்படின்னா ஆன்லைன் டெண்டர் வச்சு இந்த மினிமம் பிட்டிங் இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டியில் இந்தந்த ஏரியாவில் நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அதை நடைமுறைப்படுத்தலாம். இது எங்களுடைய கோரிக்கை. பருப்பு மட்டுமல்லாது நெசவு தொழிலுக்கும் விருதுநகர் பெயர் போனதே. அருப்புக்கோட்டையை மையமாக கொண்டு நெசவு தொழில் நடைபெற்று வருகிறது. அருப்புக்கோட்டை வீதியெங்கும் தறியின் ஓசையே ஓங்கி ஒலிக்கின்றன. நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் உழைப்பை செலுத்தினால் 3 சேலைகளை நெய்வார்களாம். ஆனால் செலவு போக நெசவாளர்களுக்கு கிடைப்பது என்னவோ 150 ரூபாய்தான். விலைவாசி உயர்வு, மின்வெட்டு என பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் ஜிஎஸ்டி வரி என்பது மாபெரும் பாரம் என்கின்றனர் விசைத்தறி தொழிலாளர்கள். ஜிஎஸ்டியை, எங்களுக்கு ஜவுளிக்குரிய ஜிஎஸ்டி வரியை ரத்து பண்ணணும். அதே மாதிரி மில்லில் வரக்கூடிய நாங்கள் வாங்கக்கூடிய சிட்டா நூலுக்குரிய ஜிஎஸ்டி 5% இருக்குது, அதையும் ரத்து பண்ணணும். இதெல்லாம் ரத்து பண்ணாதான் மில்லுகளும் நல்லபடியாக ஓடும். எங்களுடைய விசைத்தறி மட்டுமில்ல, கைத்தறி எல்லாமே நல்லபடியாக ஓடும். விசைத்தறி தொழிலையும் நெசவாளர்களையும் காக்க விசைத்தறி தொழிலாளர் நல வாரியத்தை செயல்பட வைக்க வேண்டும் என்பதும் நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. விசைத்தறி நெசவாளர் வாரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் பெயரளவில் தான் இருக்குது. அதில் பென்ஷன், கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனு போட்டு ஒரு வருஷம் கல்வி உதவித்தொகை வருது, அடுத்த வருஷம் வரமாட்டேங்குது. பென்ஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 65-66 வயசு ஆகி 6 வருஷம் ஆச்சு, இன்னும் நிலுவையில் இருக்குது. நாம் எழுத பயன்படும் பேனாவின் முனை விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட சாத்தூரில்தான் தயாரிக்கப்படுகிறது. 1960களில் 150க்கும் மேற்பட்ட பேனா நிப் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வந்திருக்கின்றன. தொண்ணூறுகளுக்கு பிறகு பால் பாயிண்ட் பேனாக்களின் வருகையால் மை ஊற்றி எழுதும் பேனாக்களின் பயன்பாடு குறைந்து போனது. இதனால் பல நிப் தயாரிப்பு கூடங்கள் மாற்று தொழிலை நாடின. எஞ்சியிருக்கும் சில நிப் தயாரிப்பு தொழிற்சாலைகளும் அழிவின் விளிம்பில் உள்ளன. 100 ரூபாய்க்கு வேலை ஆக்க பெரிய கடினம். 100 ரூபா தான். ஒரு வாரத்துக்கு 100 குரோஸ் வேலை ஆக்குறோம். இப்போ 100 குரோஸுக்கு ஒரு குரோஸ் வேலை பார்த்தா 3 ரூபா 40 பைசா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூலி கூடி அப்படியுமே வந்தது. 100 குரோஸ் வேலை ஆக்கன்னா இப்போ நான் இப்போ பார்க்குறேன்னு வைங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் பார்க்கோம், ஒரு வாரம் ஆகும். அண்ணாச்சி 2 வேலை, நான் ஒரு 2 வேலை. 2 வேலைங்களா ஒரு 600 700 வைங்க. 700 தான் வாரத்துக்கு நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இதை வச்சு என்ன செய்ய முடியும்? 1000க்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்த நிப் தொழிலில் தற்போது எண்ணி 16 பேர் மட்டுமே வேலை பார்ப்பதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். காமராஜரின் தொகுதி என கூறப்படும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் நிலையோ பரிதாபகரமாகவே உள்ளது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் சாத்தூர் உறுப்பினரும் ஒருவர். சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் குடிநீர் இணைப்பு, சாலை வசதி, துப்புரவு பணி என எந்தவித அடிப்படை தேவைகளையும் கேட்டு பெற முடியாத சூழலில் சாத்தூர் மக்கள் உள்ளனர். இதுபோன்ற கழிவுகள் சூழ்ந்த காட்சி இந்த வைப்பாற்றில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சாத்தூர் பகுதி முழுக்க பார்க்க முடியும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிக்கும் இருக்குது. ஆனால் கடந்த 1.5 வருஷமாக சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இதுபோன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் ஏங்கி தவித்து நிற்கின்றனர் சாத்தூர் பகுதி மக்கள்.
விருதுநகர் தொகுதி எம்பி டி ராதாகிருஷ்ணன் கடந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதித்துள்ளார் என்பது பற்றி நமக்கு நேர்காணல் அளிக்க மறுத்துவிட்டார். நாடாளுமன்றத்தில் அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார் என தற்போது பார்க்கலாம். 331 நாட்கள் மக்களவை நடந்த நிலையில் அதில் 73 விழுக்காடு நாட்கள், அதாவது 241 நாட்கள் மட்டுமே அவைக்கு சென்றுள்ளார் டி ராதாகிருஷ்ணன். நாடாளுமன்றத்தில் அவர் பங்கேற்ற விவாதங்கள் 12. அதில் தீப்பெட்டி, பட்டாசு தொழிலுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் உள்ளிட்டவை முக்கியமானவை. ஒரு சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் கூட இவர் பங்கேற்கவில்லை. நதிகள் இணைப்பு, சர்க்கரை ஆலைகளின் நிலுவைத் தொகை உள்ளிட்டவை குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த வகையில் அவர் எழுப்பிய கேள்விகள் 920. விருதுநகர் தொகுதியின் மேம்பாட்டிற்காக 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் 20 கோடியே 29 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். இவரது காலத்தில் தொகுதியில் 328 பணிகள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் 263 பணிகள் முடிக்கப்பட்டன. விருதுநகரில் இந்த முறை காங்கிரசும் தேமுதிகவும் நேருக்கு நேர் மல்லு கட்டுகின்றன. இந்த தொகுதி வேட்பாளர்கள் பற்றிய அறிமுகத்தை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்கம் தாகூர் இந்த தொகுதிக்கு புதியவர் அல்ல. அவர் விருதுநகரில் போட்டியிடுவது இது 3வது முறை. கடந்த 2009 முதன்முறை போட்டியிட்ட போது வெற்றி பெற்று எம்பி ஆனார். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட போது 4ஆம் இடத்தையே பிடித்தார். 1994 காங்கிரசின் மாணவர் அமைப்பில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்பு இளைஞர் காங்கிரஸில் இணைந்து அதன் தேர்தல் பொறுப்பாளராக செயல்பட்டார். சிவகங்கையை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் முன்னாள் எம்பி சுதர்சன நாச்சியப்பனின் உறவினர். தேமுதிக சார்பில் போட்டியிடும் அழகர் சாமி 10ஆம் வகுப்பு படித்தவர். மதுரை பழங்காநத்தத்தில் வசித்து வரும் இவர் கழிவு பஞ்சு வியாபாரம் செய்து வருகிறார். 1987ஆம் ஆண்டிலேயே விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர். தற்போது தேமுதிகவின் மதுரை புறநகர மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் பரமசிவ ஐயப்பன் ரைஸ் மில் நடத்தி வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக இருந்துள்ளார். தற்போது அமமுக அம்மா பேரவை இணை செயலாளராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் களமிறங்க இருக்கும் அருள்மொழி தேவன் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகன். கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மைத்துனர். சட்டம் படித்தவர், விவசாயமும் செய்து வருகிறார். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிடும் முனியசாமி ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். கட்டுமான தொழில் செய்து வருகிறார். மக்கள் நீதி மையத்தின் மதுரை தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். விருதுநகர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரும் தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமியும் தங்களின் வாக்குறுதிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். வாருங்கள் பார்க்கலாம். மீண்டும் பட்டாசு தொழிலை எப்படி காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய காலத்திலே சீன பட்டாசுக்கு தடை விதித்து கொடுத்தோமோ அதே போல மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் பட்டாசு சிவகாசி சாத்தூர் பட்டாசு தொழிலை பழைய நிலைக்கு கொண்டு வருவோம். ஜிஎஸ்டியிலிருந்து தீப்பெட்டி தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அதை விடுவிப்போம். கைத்தறி நம்பி இருக்கின்ற நெசவாளர்களுடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அளவிலே திட்டங்களை கொண்டு வருவோம். மத்தியிலே ஜவுளித்துறை அமைச்சரிடம் சொல்லி அதற்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான முயற்சி எடுக்கப்படும். இதே போல ஒவ்வொரு பகுதியிலும் தண்ணீர் பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடுகிறது. தண்ணீருக்கு குடி தண்ணீருக்காக மக்கள் ஏங்குகின்ற நிலையில் இருக்கிறது. அதனை எப்படி தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான, அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களிலே தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை என்பது தீர்ப்பதற்காக முழு முயற்சி எடுக்கப்படும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் என்பது 2 சித்தாந்தங்களுக்கான தேர்தல். ஒன்று காந்தியை நம்புகின்ற காங்கிரஸ் கட்சிக்கும், கோட்சேயை நம்புகின்ற பாஜகவுக்கும் RSSக்குமான தேர்தல். இந்த தேர்தலிலே மக்கள் மிக தெளிவான முடிவை தருவார்கள். இங்கே நியாயம் வெல்லும், உண்மை வெல்லும், காங்கிரஸ் கட்சி வெல்லும். விமான நிலையத்தில் ரன்வே கம்மியாக இருக்குன்ற விஷயம் இருக்குது. இந்த ரன்வேவை அகலப்படுத்தினா இன்றைக்கி வியாபார நோக்கத்தோட பல விஷயங்களை இன்றைக்கி சரக்கு விமானங்கள் நிறையா வரலாம். வெளிநாட்டு விமானங்கள் இன்றைக்கி சில விமானங்கள் தான் வருது. எல்லா வெளிநாட்டு விமானங்கள் வரல. அதுக்கான முயற்சி செய்வோம். இன்றைக்கி மாணவர்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி வேலை வாய்ப்பில் இன்றைக்கி முக்கிய பங்கு வகிக்கிறது ஐடி பார்க்கு. இன்றைக்கி இந்தியா பிரதமரே என்ன சொல்லியிருக்காரு, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே நம்ம நினைக்கக்கூடிய இடத்த செகண்டில் வரதான். அப்பேற்பட்ட இருக்க சூழ்நிலையில் இந்த தொகுதியில், அதை விருதுநகர் தொகுதியில் மாணவர்களுக்கு நம்ம ஐடி பார்க்கு ஏதாவது கொண்டு வரதுக்கு முதலமைச்சர்கிட்டையும் பிரதமர்கிட்டையும் அதுக்கான சூழ்நிலையை இது பண்ணுவோம். ஸ்டேட் டு சென்ட்ரல் இணைஞ்சிருந்தால் தான் திட்டங்களை செய்ய முடியும். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில்
சில இது இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஸ்டேட்டு சென்டரில் இணைஞ்சு தான் கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அப்படி இருக்கும்போது நிறைய திட்டங்களை நல்ல முறையில் கண்டிப்பாக செய்யும் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. இது மக்களை மட்டும்தான் நம்பி இருக்கிற கூட்டணி. மிச்சபடி மக்கள் தான். இங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதான் நினைக்கிறேன். விருதுநகர் தொகுதியின் நிலவரம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டீர்களா? இதே போல சேலம் தொகுதி பற்றிய கள நிலவரத்தை அறிந்து கொள்ள விருப்பமா? நாளை வரை பொறுத்திருங்கள். இது 40க்கு 40. தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.